எல்லாரும் எங்கே நீங்கள் பேசணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, காவிரி உங்கள் அரசனுடைய அணுகுமுறை என்ன? நீங்கள் என்ன உங்களுக்கு முன்னாடி திமுகவினர் உச்சநீதிமன்றத்தை நாடுகிறார்கள். இந்த சூழலை ஏன் உருவாக்குறீங்க? நீங்கள் இயற்றுகிற ஒரு தீர்மானத்தை நீங்களே மதிக்கவில்லை என்றால், நீங்களே அதற்கு ஒரு உரிய மரியாதையையும் தகுதியையும் தரவில்லை என்றால் யார் தருவா? அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். பல்வேறு அரசியல் நடப்பு நிகழ்வு குறித்து பேசுவதற்கு ஐநாவின் முன்னாள் அலுவலர் பேராசிரியர் முனைவர் இரா கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கார். சார் வணக்கம். வணக்கம் விஜய். திமுக தரப்பிலிருந்து முதல்வர் விஜய் பேசணும் அப்படின்னும் போது அவர் எழுந்து பேசினார். என்ன சொன்னார்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னால் இது மாதிரி நிதியமைச்சர் சொன்னார், 3 ஃபைல் என்னுடைய டேபிளில் இருக்குது, லீக்கேஜஸ்ஸு அதில் ஊழல் சம்மந்தப்பட்டதாக. அதை நான் சும்மா சொல்லலை, அதை நான் சீரியஸாக தான் பார்க்குறோம், அதை நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல, நான் வெளியிட்டால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டு அவருடைய பேச்சுன்றது ஒரு பிளாக்மெயில் மாதிரியாக தெரிஞ்சது. ஏன் அவர்கிட்ட இருந்தால் வெளியிடலாமே அப்படின்ற மாதிரி தான் இப்போ பத்திரிகையில் சொல்லிட்டு இருக்கேன். இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதாவது மொத்தமாக அப்பட்டமான ஒரு வெளிப்படைத்தன்மை அப்படின்றது தேவையில்லை. அப்புறம் நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் அவர் பேசுகிறாரு, நிறைய பேசுகிற மாதிரி ஆகிடும். அப்படி வேண்டாம். பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி பண்ணும் பொழுது 3 பேர் தான் பேசினாங்க. அவர் அதிகம் பேசலை. சட்டமன்றத்தில் அவர் பேசவே இல்லை. அவர்கிட்ட கேட்கப்படுற கேள்விகள் முதல்ல உள்துறை அவர்கிட்ட இல்லை. அவர் உள்துறையை வேற, அதாவது தமிழக வரலாற்றிலேயே உள்துறையை வேறு ஒருவரிடம் கொடுக்கக்கூடிய துணிவும் தைரியமும் நம்பிக்கையும் தன் மீது தன்னம்பிக்கையும் இருந்த ஒரே தலைவர் பெருந்தலைவர் காமராஜர். மற்ற எல்லாரும் உள்துறையை அவங்களே வச்சுக்கிட்டாங்க. அப்போது பக்தவத்சலம், ஆர் வெங்கட்ராமன், சி சுப்பிரமணியம், இவங்க 3 பேர் தான். அப்போ அந்த அமைச்சரவை உங்களுக்கு 8 பேர் தான், 8-9 பேர் தான். அவங்க பதில் சொல்லுவாங்க. மற்றவர்கள்லாம் அதிகம் பேச மாட்டாங்க. பெருந்தலைவரும் பேச மாட்டார். இப்போ இது ஒரு ஒரு அச்சம் ஊட்டுவது மாதிரி. எவ்வளவு இருக்குது தெரியுமா எங்களுக்கு, உங்களை பற்றி எவ்வளவு ரகசியம் இருக்குது தெரியுமா, நாங்கள் என்ன பண்ணிடுவோம் தெரியுமா, நீங்கள் எங்களை பேச சொல்கிறீங்க. அதல்ல, உங்களை எங்கே பேச சொல்கிறோம் அப்படின்னா, எல்லாரும் எங்கே நீங்கள் பேசணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, காவிரி உங்கள் அரசனுடைய அணுகுமுறை என்ன? நீங்கள் பேச்சுவார்த்தையை நம்புகிறீர்களா, உச்சநீதிமன்றத்தை நம்புகிறீர்களா, 2 வழியையும் கையாளப் போகிறீர்களா, நீங்கள் நேரில் போவதாக செய்திகள் கசிகின்றதே, அது உண்மையா? நீங்கள் மௌனியாக இருக்கிறீர்கள். நீங்கள் போக போகிறீங்கன்ற தகவல் எங்கேருந்து வருது? கர்நாடகத்திலிருந்து நமக்கு வரும். மறுத்த செய்தி அங்கேருந்து வருது. அதனால் அப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு இதனால் ஒரு தலைக்குனிவு ஏற்பட்டால் பரவாயில்ல, அது ரொம்ப உயர்ந்த பண்பு. அது இந்த மக்களுக்காகத்தான் நீங்கள் இந்த பதவியை நாடி வந்திருக்கீங்க. இதற்காக நீங்கள் வாக்கு கேட்டீங்க. உங்களை அங்கே கொண்டு போய் உட்கார வச்சுருக்காங்க. இந்த மக்களுக்கு நல்லது செய்வது மட்டுமே உங்களுடைய வேலை. அதற்காக நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டால் இதில் என்ன சுயமரியாதையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் ஹேட்ஸ் ஆஃப். ஆனால் நீங்கள் என்ன, உங்களுக்கு முன்னாடி திமுகவினர் உச்சநீதிமன்றத்தை நாடுகிறார்கள். இந்த சூழலை ஏன் உருவாக்குறீங்க? அந்த மௌனத்தை தான் பேசுகிறோமே தவிர, மற்றதெல்லாம் எல்லா நேரத்திலும் அவர் எழுந்து பேசணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கிறதா நான் நினைக்கல. அவர் அப்படி பேசக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு 4 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றினார்கள். அது இந்த தமிழ்தாய் வாழ்த்தை சொல்வதாக இருக்கட்டும், நீங்கள் சொன்னதை போல் மேகதாட்டு காவிரி விஷயங்களாகட்டும், அதே போல் நீட் விஷயங்களாகட்டும், இது குறித்து நம்ம நிறைய பேசியிருக்கோம். நம்ம பேசாத ஒரு பொருள் திடீர்னு அதையும் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. FCRA, வெளிநாட்டு நன்கொடைகளை அதுக்கான ஒரு வரலாறு அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த நேரத்தில் பல அரசுகள் நம்ம அதில் இருக்கிற டேட்டா வழியாக நம்ம தெரிந்து கொள்வது, இதை 76லேருந்து 84 மன்மோகன் சிங் அவர்களிலிருந்து இதே இப்போ ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி அரசாங்கமும் கூட 2 முறை திருத்தி இருப்பதாக நாம் பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல திடீர்னு அதை எதிர்ப்பதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? இல்லை, முதல்ல இந்த 4 தீர்மானங்களுக்கு மேலே போட்டாங்க, 5-6 பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த 4 தீர்மானங்களுமே ஒரு பெரிய சடங்கு அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். இந்த தீர்மானத்தினால் நீட்டு போக போகிறதில்லை. மேகதாட்டு தீர்மானத்தினால் முடக்கி வைக்கப்பட போவதில்லை. அதை முடிவு செய்ய வேண்டியது உச்சநீதிமன்றமும் அந்த தீர்ப்பாணையம், அதுக்கப்புறம் காவிரி ஒழுங்காற்று வாரியம், இதெல்லாம் தான் தீர்க்க போகுது. இது அதனால் ஒரு சடங்கு. நீட்டு ஒரு சடங்கு, மேகதாட்டு ஒரு சடங்கு, தமிழ்தாய் வாழ்த்து அது இன்னொரு சடங்கு. ஏன்னா அது போடப்பட்ட பிறகும் கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு பல்கலைக்கழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடப்படலைன்னு நினைக்கிறேன், திருநெல்வேலியில். இல்லை, இங்கே அவர் வைஸ் பிரசிடென்ட் அவருடைய ஃபங்க்ஷனில் கூட நீங்கள் 3ஆவதாக பாடுறத அவமானமாக நினைக்க வேணாம் அப்படின்னு CPR அவர்கள் சொல்லி. ஆமாம், அவர் நல்ல தமிழர். அதனால்
இந்த தீர்மானத்திற்கு ஒரு பொருள் இல்லை. அதாவது சொல்பவன் செய்ய மாட்டான், செய்பவன் சொல்ல வேண்டியதில்லை. இது உங்கள் ஆட்சி, உங்ககிட்ட இருக்குது இந்த ஆட்சி. நீங்கள் வந்துட்டு நீங்கள் இதை குறைஞ்சபட்சம் தமிழ்த்தாய் வாழ்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த அரசு வந்து எனக்கு என்னமோ இன்னும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். அதனால கேரளாவில் எங்களை துப்பாக்கி வந்தே மாதரம் படமாட்டோம் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் கூட வேண்டாம். நான் அந்த மாதிரி ஒரு மோதல் போக்கே நான் கொள்ளணும்னு நான் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன், இவ்வளவு விட்டு கொடுக்கணுமா? அப்போ நீங்கள் இந்த தீர்மானம் பண்ணும்பொழுது இது ஒரு சடங்காக தானே தெரியுது. ஏன்னா அந்த தீர்மானத்திற்கு என்ன, நீங்கள் இயற்றுகிற ஒரு தீர்மானத்தை நீங்களே மதிக்கவில்லை என்றால், நீங்களே அதற்கு வந்து ஒரு உரிய மரியாதையையும் தகுதியையும் தரவில்லை என்றால் யார் தருவா? எதற்கு சிபிஆர் தரணும்? அவர் டெல்லி போயிட்டார், அவருக்கு என்ன இருக்குது? அவர் வேறு என்ன சொல்லுவார்? அதனால் அவரை விட்டுருவோம். இப்போ இந்த எஃப்சிஆர்ஏ வரேன். எஃப்சிஆர்ஏ வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, ஆஸ்திரேலியாவில் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது. பொதுவாக வெளியிலிருந்து வரக்கூடிய நிதிகளை ஒரு ஒரு கூர்மையாக கவனிப்பது, உன்னிப்பாக பார்ப்பது என்பது எல்லா அரசுகளுடைய பணி. இந்த அரசு வந்து பொதுவாக சிறுபான்மையினருக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு அரசு அல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் மத்திய அரசுக்கு நீண்ட நாளாக இருக்கிறது. அதில் வந்து ஓரளவுக்கு உண்மை கூட உண்டு. ஏன்னா இதுதான் முதன்முறையாக 2022க்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு இஸ்லாமியர் பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு அமைச்சரவை இவ்வளவு நாள் தொடர்ந்து இருப்பது இந்த ஆட்சியில் தான். இந்த ஆட்சியினுடைய சாதனை அது. 10% இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை புறக்கணித்து விட்டு இவர்கள் ஒரு ஆட்சியை இவ்வளவு நாள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப உறுதியாக நடத்துகிறார்கள். அதனால் இது வந்து எங்கேருந்து இந்த பணம் வருவது யாருக்கு? இங்கே இப்போ இதில் இப்போ மதுரை ஆதீனத்துக்கு பணம் வருது வெளியிலேருந்து. அப்படி ஒருவேளை வரலாம், மலேசியாவிலேருந்து கொஞ்சம் பணம் வரலாம். என்ஜிஓஸ் எல்லாருக்கும் தான் வருது. இப்போ ஜக்கி வாசுதேவ் கூட வருது, ஸ்ரீலால ரவிசங்கருக்கு வருது. அது எல்லாத்துக்கும் சேர்ந்தது தான்றது இவங்க பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன் கூட சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் உள்ள நான் இன்னும் பார்க்கல. பட் போய் புள்ளி விவரத்தை போய் பார்த்தோம்னா பொதுவாக இப்படி வெளியிலிருந்து வரக்கூடிய பணம் பெரும்பாலும் சிறுபான்மையை நடத்துகிற தொண்டு நிறுவனங்கள், சிறுபான்மையினர் நிறுவனங்களுக்கு தான் வருதுன்றது தான் என்னுடைய எண்ணம். அதனால தான் இதற்கு இவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருக்குது. இது வருது வந்து பாதி இந்துக்களுக்கு வருது, அல்லது இந்துக்கள் நடத்துகிற தொண்டு நிறுவனங்களுக்கு வருது அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு பரபரப்போ ஒரு படபடப்போ இருக்காது. இப்போது இது என்ன மாற்றுது அப்படின்னா, அவங்க வந்து ஒரு 3-4 க்ரைட்டீரியா, ஒரு தகுதி அடிப்படையே சொல்கிறாங்க. நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அப்போ தேசிய நலன், அதுக்கப்புறம் வியூக நலன், இதுக்கெல்லாம் ஏதாவது பங்கம் வருமானால் எங்களுடைய பார்வையில் இப்படி வரக்கூடிய நிதி நாங்கள் அதை தடுத்துருவோம், வரக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் இவ்வளவு நாள் வந்து இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனம் உங்களுக்கு ஸ்வீடன்லேருந்து பணம் வருதுன்னா இங்கே இருக்கிற உங்களுடைய வங்கி மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இனிமேல் எல்லா தொண்டு நிறுவனங்களும் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு வங்கி கிளை மூலமாக தான் வாங்கணும். அது இன்னொன்று, அது சென்ட்ரலைஸ் பண்ணுறது, மையப்படுத்துவது. அதுக்கப்புறம் பொதுவாக தொண்டு நிறுவனங்கள், பல பெரிய தொண்டு நிறுவனங்கள் அவங்களே போய் இறங்கி களத்தில் வேலை பண்ண மாட்டாங்க. எப்படி நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணுறோமோ, ஒரு கான்ட்ராக்டர், சப்கான்ட்ராக்டர் வச்சுருப்பார், ஒரு ஒப்பந்தக்காரர் துணை ஒப்பந்தக்காரரை வைத்திருப்பார். அது மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க, கிராஸ் ரூட்ஸ் களத்தில் சின்ன சின்ன அமைப்புகள் இருக்கும். இப்போ ஈரோட்டுக்கு போக முடியாது, இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனம். அப்போது ஈரோட்டில் இவங்கள மாதிரி மனப்போக்கு கொண்டவர்கள் அங்கே தொண்டு நிறுவனம் நடத்துனாங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அவங்களுக்கு இவ்வளவு பணம் அப்படின்னு கொடுப்பாங்க. அதை பண்ண முடியாது இந்த இப்போ வரப்போகிற திருத்தத்தில். இறுதியாக இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்குது. இது வந்து என்னென்னா இன்னும் வடிகட்டுவது, அங்கேருந்து வரக்கூடிய இதில் பெரிய அச்சம் இவங்களுக்கு என்ன இருக்குன்னா, அதனுடைய உரிமம் வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட வேண்டும். ஏதேனும் காரணத்தினால் நீங்கள் வந்து புதுப்பிக்க வேண்டாம்னு முடிவு பண்ணுறீங்க, ஒன்று நடத்த முடியலன்னு நினைக்கிறோம், அப்படி ஒன்று. ரெண்டாவது, அவங்க புதுப்பிக்கலை, யார், அரசு வந்து ஏதோ ஒரு குறையினால் உங்களை புதுப்பிக்கலை, உங்களுடைய உரிமம் ரத்து ஆகிடுது அப்படின்னா, உங்களுக்கு இவ்வளவு நாள் நீங்கள் அந்த தொண்டு நிறுவனத்தை ஒரு 20 ஆண்டுகள் நடத்திட்டு இருக்கீங்க, இவ்வளவு நாள் நீங்கள் இந்த பணத்தில் எல்லாம் என்னெல்லாம் கட்டியிருப்பீங்க, கட்டடம், பள்ளிக்கூடம் கட்டியிருப்பீங்க, ஒரு மருத்துவமனை கட்டியிருப்பீங்க சின்னதாக, அதையெல்லாம் அரசு நியமிக்கும் ஒரு அதிகாரி இடத்தில் நீங்கள் ஒப்படைத்து விட வேண்டும். இதுதான் சிக்கல். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த சட்ட திருத்தங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, அந்நிய சக்திகள் இந்தியாவினுடைய ஸ்திரத்தன்மையை பாதிக்கக்கூடிய வகையில்
இத்தகைய பங்களிப்புகளை செய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதை நாங்கள் தடுக்கிறோம். இல்லை அவங்க நேரடியாக சொல்கிறாங்க. அதான் இப்போ வந்து ஜந்தர் மந்தல் ஆகட்டும், கூடங்குளம் போராட்டம் ஆகட்டும், இதுக்கெல்லாம் வெளிநாட்டு பணம் வருஷ கணக்கில் உட்காந்து சாப்பிட்றாங்க. எப்படி சாப்பாட்டுக்கு பணம் கிடைக்குதுன்னெலாம் கேட்குறாங்க. அது அது வந்து அதில் ஓரளவு உண்மை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லா அரசுகளும் இந்த மாதிரியான தங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்பொழுது, இது இப்போ மன்மோகன் சிங் அரசாக இருந்தால் கூட இப்படி தான். இப்போ பாருங்கள், இந்த இஸ்லாமிய கைதிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இஸ்லாமிய தீவிரவாதத்தின் கீழ் அடைக்கப்பட்டிருக்கிற கைதிகள் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழக அரசு அதுக்கு முன்னாடி அவங்கள விடுதலை பண்ணணும்னு சொல்லிச்சு. அரசு வந்த பிறகு யாரும் விடுதலை பண்ணலை. இன்றைக்கு வரைக்கும் அவங்கள விடுதலை பண்ணலை. இப்போ நீங்கள் ஒரு இளைஞனாக இருக்கும் பொழுது, ஒரு பையனாக இருக்கும் பொழுது உங்களுடைய பார்வை வேறு. நீங்கள் ஒரு தந்தையாக மாறும் பொழுது உங்களுடைய பார்வை வேறு. ஒரு இளைஞனாக இருக்கும் பொழுது காதலை வரவேற்கக்கூடிய நீங்கள் ஒரு தந்தையாக மாறிய பிறகு காதலுக்கு அவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பை தருவீர்கள் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. அதுதான் எல்லா அரசுகளுக்கும் இத்தகைய அச்சம் உண்டு. இந்த அரசுக்கு ஓரளவுக்கு அதிகமாக இந்த அச்சம் இருக்குது. இந்த அரசு மீது பல சிறுபான்மையினருக்கு ஒரு அச்சம் இருக்குது. இதுதான் சிக்கல். பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்களுடைய கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறந்தமிழுடன். நன்றி, வணக்கம்.